பிரச்சனை பண்ணல வந்திருக்கீங்களா? ஏன் உங்க கூட தான் பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. உண்மையை சொல்ல போனா உங்க முகத்தை பார்க்க கூட இங்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்ப ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு வேண்டாமே பிரதர். ஒருத்தங்க மேலே நம்ம உண்மையான அன்பு வச்சுருந்தோன்னா அவங்க நம்ம கொடுக்க வேண்டியது பாதுகாப்பு, சுதந்திரம். பட்டாம்பூச்சியை பிடிச்சி வைக்கக்கூடாது, பறக்க விட்டு அழகு பார்க்கணும். அதை விட்டு அன்புன்ற பேரில் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணுறவங்களோட பேர் சைக்கோ. போகலனா என்ன பண்ணுவீங்க? என்ன பிரதர், அதெல்லாம் செஞ்சா காட்ட முடியும்? உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நீங்க என்ன பப்பாவா? வெற்றி, இந்த வீட்டுல நானும் மாப்பிள்ள தான், அதை மறந்துடாதீங்க. ஐயோ, அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க பிரதர். நீங்க மாப்பிள்ளன்ற விஷயத்தையே இவங்க எல்லாரும் மறக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் ஆளா நான் தான் வந்து நிற்பேன். என்ன மீறி தான் நீங்க வீட்டுக்கிட்டே வர முடியும். இல்ல நான் வந்தே தீருவேன், பிரச்சனை பண்ணியே தீருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம 2 பேரும் மோத வேண்டியதா இருக்கும். அப்படி நம்ம மோதணும்னா நல்லா இருக்காது. இல்ல உங்களுக்கு அப்படி மோதணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாதா? அஞ்சலி, இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இனிமே நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன். ஓகே போதுமா? உனக்கு தப்பா தோன்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என் காதல் உண்மை அஞ்சலி. அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கூட. நம்ம காதலுக்கு அடையாளமா நம்ம குழந்தை உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அஞ்சலி. அத தனியா தவிக்க விட்டுறாத. ஏய் நிறுத்து. நான் டைவர்ஸ் வாங்கறதுக்கு முக்கியமான காரணமே என் குழந்தை. உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது. அப்படியெல்லாம் பேசாத அஞ்சலி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு தப்பா சொல்லி கொடுத்து உனக்கு இப்படி மாத்தி இருக்காங்க. நான் சொல்றதை கேளு. மத்தவங்க பேச்சு கேட்டு முடிவெடுக்க நான் உனக்கு குழந்தை இல்ல. எனக்கு முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கு. நீ எனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படி நரகத்துல வாழ்ந்த மாதிரி இருக்குடா. இல்ல திரும்ப அந்த நரகத்துக்கு நீ என்ன கூப்பிடுறியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நீ பின்வாங்க மாட்டல்ல? வாய்ப்பே இல்ல மேடம். எனக்கு அவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். வணக்கம் மேடம். மேடம், அஞ்சலிக்கு என் மேல இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாலே சரியாயிடும். இப்படி அதை மேலும் மேலும் காம்ப்ளிகேட் ஆக்குறது. மிஸ்டர், எல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, அஞ்சலி சொல்லிருப்பாள்ல. மகேஷ், இன்னையோட உங்களுக்கும் அஞ்சலிக்குமான உறவு மொத்தமா முடிய போகுது. இனிமேதான் அவ சுதந்திரமா வாழ போற. ஓஹோ, கட்ன புருஷனை பிரிஞ்சு வாழ்றதுக்கு பேர் தான் சுதந்திரமா வாழ்றதா மேடம்? ஒரு தண்டனை கைதி மாதிரி உன் கூட வாழ்றதை விட
உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றது சுதந்திரம் தானே? லாயர் மேடம், நான் அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது.